எல்லாருக்கும் வணக்கம். புரியாத புதிர் படத்துக்காக எனக்கு 2016க்கான விருது கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி அரசுக்கு. விருது வாங்குகிற அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. முதல்ல நமது தமிழக மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயாவுக்கும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நிறைய இந்த 5 வருடத்தில் சினிமா கண்டினியூ நிறைய அவார்டு கொடுக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் எல்லாமே பெண்டிங்கில் இருந்தது. எல்லாத்தையும் இந்த வருஷம் கொடுத்துருக்காங்க. அதில் எனக்கு 2 அவார்டு வந்தது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னோடய இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி எல்லா கலையிலையும் இந்த அவார்டுகளை கொடுத்து எங்களை மாதிரி ஆட்களை ஊக்குவிக்கணும்னு நான் தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் நான் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். நன்றிங்க. சூரரை போற்று திரைப்படத்தில் சிறந்த குணச்சித்திர நடிகருக்கான விருது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர், மாண்புமிகு தமிழக துணை முதலமைச்சர் அவர்களிடத்தில் சூரரை போற்று படத்துக்காக இயக்குனர் சுதா கங்குராவினுடைய இயக்கத்திலே நான் நடித்த அந்த படத்திற்கு சிறந்த குணச்சித்திர நடிகர் என்கின்ற விருது கிடைச்சிருக்கு. என்னுடைய 25 ஆண்டு கால இந்த திரைப்பட வாழ்க்கையில் பலதரப்பட்ட கதாபாத்திரங்கள் நான் நடித்திருந்தாலும் கூட 2001 தொடுக்குப்பாண்டி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்திலிருந்து இன்று வரை ஒரு 160க்கும் மேற்பட்ட படங்கள் நான் நடித்திருந்தாலும் கூட என்னுடைய முதல் தமிழ்நாடு அரசினுடைய முதல் விருது இந்த விருது தான். ஆகவே இது என்னுடைய வாழ்க்கையில் மிக மிக மகிழ்ச்சிகரமான ஒரு தருணம். ஒரு நல்ல கதாபாத்திரத்தை கொடுத்த அதை தயாரித்த 2D நிறுவனத்திற்கும் அதை இயக்கிய சுதா கங்குராவுக்கும் அதிலே வேலை செய்த அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் துணை முதல்வர்களுக்கும் தமிழக அரசிற்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் நான் உறுதியாக்கிறேன். நன்றி. வணக்கம். குப்பை கதை படத்துக்கு ஒரு 3 அவார்டு கிடச்சிருக்கு. மனிஷாவுக்கு 1, என் கூட நடித்தவங்க ஆனால் எல்லாருமே உயரமாக தான் இருப்பாங்க என்னோட. இவங்க ஹீரோயின் குப்பை கதையில். அப்புறம் வேல்முருகன் சார் கிடச்சிது. எனக்கு அந்த படத்தோட கொரியோகிராஃபி அந்த படத்துக்கும் 24ன்னு ஒரு படத்துக்கும், அதாவது சூர்யா சார் நடித்த படம். அதில் டைரக்டர் விக்ரம் சார், திரு சார் கேமரா. இது குப்பை கதை டீம். அஸ்லம் சார் ப்ரொடியூசர், காளி ரங்கசாமி சார் டைரக்டர். அதாவது இன்றைக்கி கூட எங்கே போனாலும் ஒரு 1000 பாட்டு பண்ணிட்டேன். ஆனால் என்னை கேட்குறது குப்பை கதையில் நடித்தேன் நீங்கள் தானே, அப்படி தான் கேட்குறாங்க. ஸோ பாட்டெல்லாம் கேட்குறதில்ல, படத்தில் நடிச்சு தான் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் 2 டைரக்டருக்கும் ப்ரொடியூசர்ஸ்க்கும். வணக்கம். டானாக்காரன் 2022க்கு சிறந்த நடிகருக்கான விருது கிடச்சிருக்கு. தமிழ்நாடு அரசுக்கு ஒரு பெரிய நன்றி. இது திரைப்பட உலகத்துக்கு திருப்பியும் எடுத்து நடத்துறதுல எங்கள் எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் தான். ஸ்டேஜில் நிறைய பேர் அதை பற்றி பேசினாங்க. ஒரு படத்தை ஆனர் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம். அதுவும் அரசு அதை செய்யும் போது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி எனக்கு டானாக்காரனுக்கு மொத்தம் 3 விருந்து. அதில் எங்கள் டைரக்டர் தமிழரசனுக்கும் கிடச்சிருக்கு. இப்போது அவரோட கதை தான் சிறைக்கும் ஒரு நல்ல வரவேற்பு வந்ததால் ஒரு டபுள் செலிப்ரேஷனாக இருக்குது ஒரே நேரத்தில். ரொம்ப சந்தோஷம். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமான நாள் இது. 2021 சிறந்த நடிகருக்கான சிறப்பு பரிசை இந்த வருஷம் 21க்கு நான் வாங்கியிருக்கேன் சார்பேட்டா படத்துக்காக. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் நான் முக்கிய காரணம் இயக்குனர் ரஞ்சித்துக்கு நான் இது சந்தோஷமான தெரிவிச்சுக்கிறேன். அங்கே கூட நடித்த அத்தனை நண்பர்கள் மாரியா நிறைய கூட நடித்த அத்தனை நடிகர்களுக்கும் டெஃபினேஷனுக்கும் என்னுடைய அவங்க இல்லைனா இது சாத்தியமில்லை. தமிழக அரசு ஸ்டாலின் துணை எல்லாருக்கும் நமஸ்காரம். ரொம்ப சந்தோஷமான ஒரு வருட துவக்கமே நம்ம தமிழ்நாடு அரசும் அதுக்கப்புறம் தேர்வெல்லாம் பண்ண அத்தனை நல்லுள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உண்மையிலேயே இது நிச்சயமாக எங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க, அதில் இதுவும் ஒன்று. நன்றி. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அரசின் சார்பாக கலைத்துறை சார்ந்த அத்துணை கலைஞர்களுக்கும், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், தயாரிப்பாளர்களுக்கும், இயக்குநர்களுக்கும் விருது வழங்கும் விழா மிக சிறப்பாக கலைவாணர் அரங்கில் இன்று நடைபெற்றது.
மிக்க மகிழ்ச்சி. எந்த ஒரு கலைஞனையும் எந்த துறையில் இருந்தாலும் பாராட்டு பெறும் பொழுது அவர்களுக்கு இன்னும் ஊக்கத்தை அளிக்கும். அதே போல் தமிழக அரசு கடந்த 10 ஆண்டுகளாக விருது வழங்கும் விழாவே நடத்தாமல் இருந்ததை இன்றைய தினம் நடத்தி இருக்கிறார்கள். இந்த தமிழ்நாடு அரசுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதில் எனக்கும் விருது கிடைத்திருக்கிறது, என்னுடைய பேரன் ஆர்ணவ் விஜய்க்கும் விருது கிடைத்திருக்கிறது. அவரும் பிரமாதமாக வரணும். ரொம்ப உங்களுடைய வாழ்த்துக்களும் அன்பும் தேவை. என்னுடைய சன் அருண் விஜய் அவரும் நிறைய பெரிய விருதுகள் மக்கள் மத்தியில் நிறைய விருதுகளில் பெற்றிருக்கார். வருவார். வாழ்க. வணக்கம். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் சொல்லிக்க எல்லாருக்கும் இந்த அவார்டுக்கு மிக நன்றி. அண்ட் எல்லாரும் படத்தில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரக்கு இட்ஸ் வெரி ரேர். ஸோ ஐம் வெரி ஹாப்பி தட் ஐ காட் திஸ் அவார்ட். எவ்ரி ஒன் என்னை ஹெல்ப் பண்ணது மூவிக்கு ப்ரொடக்ஷன் இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், அவங்களால தான் இங்கே இருக்கேன். அண்ட் இந்த அவார்டுக்கு கவர்மெண்ட்க்கு மிக நன்றி. And thank you everyone. I wish this to be the first step going forward. Many more to come. Thank you. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். அவரோட முதல் படத்திலே கிடச்சிருக்குன்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தமிழ்நாடு அரசுக்கு நன்றி.